ஆல்முனி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமுனி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி லாடமணி பேசுறியா ஐயா? நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இலக்குண ஜாதகம் அது உதவி ஜாதகம் உங்களுக்கு 2 பொண்ணு ஒரு பையன் இருக்கா? ஐயா அரும்பாடுபட்டு பசங்களை வளர்த்தீங்க. எந்த சொகத்தையும் கூலிக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு வளர்த்தீங்க. ஐயோ என் புள்ள படிக்கணும், என் பொண்ணு படிக்கணும், நான் பட்ட கஷ்டம் புள்ள படக்கூடாதுன்னு அரும்பாடுபட்டீங்க. சொத்து பத்து எல்லாம் சேர்த்து வச்சீங்க. கல்யாண காட்சியெல்லாம் பண்ணி வச்சீங்க. அவன் இஷ்டமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுக்கும் நீங்க தான் பிள்ளை நல்லா இருந்தா போதும் அவன் அப்படின்ற மாதிரி அதுக்கும் ஆமோதிச்சீங்க, அதுக்கும் சம்மதிச்சீங்க. சொல்லுங்கய்யா. அதுக்கும் சம்மதிச்சீங்க. என் பிள்ளை நல்லா இருந்தா போதுன்னு பாத்தீங்க. உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணீங்க. புள்ள வந்து கட்சியில ஒரு நல்ல நம்பிக்கை வந்த உடனே நல்ல முன்னேற்றம் வந்த உடனே நீ சாப்பிடான்றான். சாப்பாடு போட சாப்பாடு மறுபோல சாப்பாடு போடல. அதுதான் காதல் கல்யாணம் பண்ணாலே இப்படிதான் நிறைய 100 குடும்பம் அப்படிதான் இருக்கும். அதுதான் நல்ல குடும்பத்துல நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணோம். சாப்பிடான்ற உடனே ஆமா நீ 190 பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நீ சொத்து பத்தி எழுதி வச்ச புள்ள மேல பொண்டாட்டி பேர்லயும் புள்ள பேர்ல சொத்து போட்டு எழுதி வச்சாலே 100 குடும்பத்துல இந்த அப்பா அம்மா மதிக்கதே கிடையாது. அந்த குடும்பத்துல நிறைய குடும்பத்துல வந்து அப்பா பேர்ல சொத்து எழுதிடுவாங்க. ஆனா பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் போட்டு விட்டு போயிடுவாரு. இந்த குடும்பத்துல மாத்தி சொத்து ஒருத்தர் பேர்ல எழுதி வச்சா இதால் தான் ஏற்பட்ட விளைவுதான். பிள்ளைங்க மேல சொத்து எழுதி வச்சாலும் பிரச்சனை தான். பொண்டாட்டி மேல சொத்து எழுதி வச்சா பிரச்சனை தான். கணவன் மேல சொத்து எழுதிச்சா பிரச்சனை தான். அது மாதிரி பையன் மேல சொத்து எழுதிட்டீங்க. உங்க பேச்சு சுத்தமா கேட்கல. வாடா போடான்றான், சாவடான்றான். அதாவது என்னதான் பெரிய டாக்டர் இருந்தாலும் ஜட்ஜா இருந்தாலும் அட்வொகேட் இருந்தாலும் தன்னுடைய காரியம் ஆறு வரலும் தான் பிள்ளைங்க காரியம் ஆறு வரலும் அப்பா நீதாம்பா உயிர் நீதாம்பா இருக்குன்னுவாங்க. எந்த துறையை சேர்ந்தவங்களாம் சரி அப்பா நீதாம்பா உயிர். ஆனா அப்பாவுக்குன்னு ஒரு பிரச்சனை சொல்ல பிள்ளை எட்டி பார்க்க மாட்டான். உனக்குன்னு ஒரு பிரச்சனை சொல்ல எட்டிக்கிட்டு பார்க்கல. சாப்பாடு போடல. இப்ப அனாத மாதிரி சுத்துற. இந்த நிலைமை நினைச்சு கூட பாத்துக்க மாட்டேன் வாழ்நாள்ல. ஐயோ என் புள்ள எனக்கு சாப்பாடு போடுவான் அப்படின்னு ஊட்டி வளர்த்த. என் பொண்ணு சொல்லிட்டு ஊட்டி வளர்த்த. கட்சியில எல்லாரும் உன்னை கை விட்டாங்க. இப்ப அனாதை நெத்தில் நிக்கிறீங்க. நினைச்சு கூட பார்க்கல. அதுதான் எங்களை ஜோசியில பார்க்கணும். என்னதான் பெரிய அதிகாரியா தான் சரி, கலெக்டரா தான் சரியா, ஐஎஸ் ஐபிஎஸ் எந்த அதிகாரியும் சரி, அது எந்த துறையை சேர்ந்தாலும் சரி, நல்லா கேட்டுங்கய்யா. சொத்து பத்துனாதான் மதிப்பாங்க பெத்தவங்க கிட்ட. அதுதான் பெத்தவங்க மேல சொத்து வச்சுக்கணும். பிள்ளைங்க மேல சொத்து எழுதக்கூடாது. பிள்ளைங்க மேல சொத்து எழுது முதல் தப்பு உங்களுக்கு. ஐயா எந்த புள்ளையும் பாத்துக்க மாட்டான் அந்த உலகத்துல. அது எந்த பதவி இருந்தாலும் புள்ள பாத்துக்க மாட்டான். அதுதான் எங்கள் ஜோசியருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுத்தணும். ஐயா இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? இந்த கொட்ட பணம் திரும்பி வருமா? சொத்து பத்து பிரச்சனை எப்படி தீரும்? சொத்து பத்து பிரச்சனை அவசரப்பட்டு கையெழுத்து போடக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஐயா நான் குடுத்துறேன் அதை குடுத்துறியான்னுவான், கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட உலகம் இது. அதனால மன நிம்மதி இல்லாம செத்து போடலாமா, சூசைட் பண்ணிக்கலாமான்னு நிலைமை வந்துருச்சு. உங்க பிள்ளைங்க ஒண்ணு வெறுத்துட்டாங்க. இப்ப வந்து சாப்பாடு போடல. என் பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கணும் எண்ணத்தோட இருக்கீங்க. உண்மையா பொய்யா? எல்லா தாய் தகவலும் அது மாதிரி தான் என்றாங்க. கவலைப்படாதீங்க. இனிமேல் நல்ல தொழில் செய்து உங்களுக்குன்னு ஒரு பண வாய்ப்பை உருவாக்கி உங்க பிள்ளைங்க காலில் விழுற மாதிரி படித்தல போதுமா?
கண்டிப்பா வரேன் சாமி. உன் சன்னதிக்கு நான் வரேன் சாமி. வர மாசம் 2ஆம் தேதி வரேன் சாமி. கண்டிப்பா இடம் வந்து சந்திக்க உங்க பிரச்சனை தீர்ந்துடும். போதுமா? கண்டிப்பா வரேன் சாமி. சாமி வரேன் சாமி. நன்றி, வணக்கம். நன்றி வரேன் சாமி. வாய்ப்பு வரேன். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.